ஏன்னா அந்த மரண காலத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு அடுத்த பிறவியை நிச்சயம், அடுத்த பிறவிக்கு வித்துடு. அதனால அந்த மரண காலத்துல வந்து இறைவனா நினைக்கணும்னா அது திடீர்னு அப்படியெல்லாம் கடைசி காலத்துல நினைக்க முடியாது. பட்டுக்கூட்டை பட்டென உடைத்து பட்டாம்பூச்சியாய் பறப்பேன். அந்த பட்டுப்புழு வந்து அந்த பட்டுக்கூட்டை உடைச்சு வெளியே வரும்போதுதான் அது பட்டாம்பூச்சியா சுதந்திரமா சிறகரிச்சு பறக்கு. அப்ப இந்த உலகியல் வாழ்க்கையிலிருந்து நம்ம விடுபடணும்னா அந்த சின்ன வயசுலயே இந்த புலன்களை எல்லாம் கடந்து வென்று இந்த உடலுக்கு பிறப்பு, இறப்பு, மூப்பு, வியாதி, துக்கம் இதை ஏதாவது திரும்ப திரும்ப வரும். ஏன்னா நம்ம பார்க்குறோம், எத்தனை வயசானாலும் அவங்களுடைய ஆசாபாசங்கள், ஆசைகள், இச்சைகள் எதுவுமே போகிறது இல்லை. அது அப்படியே தான் இருக்குது. ஏன்னா உலகத்தை சுற்றி அப்படி தான் நடக்குது. எத்தனை ஆசைகள், எத்தனை பதவி ஆசை, எத்தனை புகழ் ஆசை, எத்தனை போட்டி பொறாமைகள். गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरा गुरुः साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः। तस्मै श्री गुरुवे नमः। तस्मै श्री गुरुवे नमः। தேவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் இன்புறு கருணை இனிதன கருளி கருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அறுத்திரில் கடிந்து தத்துவ நிலையை தந்தனை ஆண்ட வித்தக விநாயகா விரைகழல் சரணி. அஷதோமா சத்ஹமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோமா அமிர்தம் கமய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. எம்மை பொய்மையிலிருந்து மேன்மைக்கும் இருளிலிருந்து ஒளிக்கும் நிலையாமையிலிருந்து நிலை பெற்றிருக்கும் இட்டுச் செல்வாயாக. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அன்புள்ள ஆண்மனை அன்பர்களே வணக்கம். இறையருளும் குருவருளும் என்றும் உங்களுக்கு குறித்தாகுக. இன்னைக்கு சமய வகுப்பு சத்சங்கத்துல நம்ம பார்க்க போற பாடல் ஜெகத்குரு ஸ்ரீ ஆதிசங்கரர் அருளிய பஜகோவிந்தம் பாடல் 15. பாடல் படிக்கிறேன், கேளுங்க. அங்கம் கலிதம் பலிதம் முண்டம் தசனவிஹீனம் ஜாதம் துண்டம் பிருத்யோயாதி கிருஹித்வா தண்டம் ததபின முஞ்சத் யாசா பிண்டம். இந்த பாடல் வந்து ஜெகத்குரு ஆதிசங்கருடைய சீடர் ஹஸ்தமலாக உவாச, அதாவது ஹஸ்தமலாகர் கூறியது. என்ன அர்த்தம் அப்படின்னா, உடல் தளர்ந்து விட்டது, தலை நரைத்து விட்டது, வாயில் பல்லில்லாமல் போய்விட்டது, கிழவன் கோலை ஊன்றிக் கொண்டு நடக்கிறான் என்றாலும் ஆசை கூட்டத்தை விடவில்லை. இந்த உடலுடைய இயல்பு ஸ்ரீமத் பகவத்கீதையில பகவான் சொல்றார், பிறப்பு, இறப்பு, மூப்பு, வியாதி, துக்கம் இவைகளில் தீமையை காணுதல். ஏன்னா இந்த உடலுக்கு பிறப்பு இருக்கு, இறப்பு இருக்கு, மூப்பு, கண்டிப்பா வயோதிகம் அப்படிங்கிறது இருக்கு, அந்த நரை திரை இருக்கு, பல்லில்லாமல் போய்விட்டது, அந்த வயோகத்துல பல்லு விழுந்துரும், கண்ணு திரை விழுந்துரும், காது பஞ்சடிச்சிடும். ஏன்னா இந்த இளமையில புலன்களை வெல்லாததன் விளைவு தான் இதெல்லாம். இளமையிலேயே ஆன்மீக பயிற்சி எடுத்து இந்த விவேக வைராக்கியம் எல்லாம் வந்து அவ்வளவு சுலபமா வராது. நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, எதுக்கு இந்த சின்ன வயசுலயே ஆன்மீகம், வயசானதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க ஜெகத்குரு என்ன சொல்ற, இப்படி எல்லாம் ஆயிடுச்சு,
வாயில் பல்லெல்லாம் போயிடுச்சு, உடல் தளர்ந்துருச்சு, தலை நரைச்சிருச்சு, கிழவன் கோலை ஊன்றி கொண்டு நடக்கிறான். என்றாலும் ஆசை கூட்டத்தை விடவில்லை. ஏன்னா வயசான காலத்துல ஆசை போயிடுமான போகாது. ஏன்னா நிறைவேறாத ஆசைகள் கடைசி காலத்துல வந்து கிளர்ந்து நிற்கும், கிளர்ந்து எழும் மனசுல. அப்போ சிறு வயசு முதலே ஒரு சத்குருவை சரணாகதி அடைஞ்சு முறையான ஆன்மீக பயிற்சி மேற்கொள்ளும். இல்லைன்னா சும்மா தானாவே வயசான காலத்துல சரியார் அப்படின்னு அப்படி ஆக. கீதையில பகவான் சொல்றாரு, எவ்வாறு ஆமை தன் அவயங்களை நாற்புறமும் இழுத்துக் கொள்கிறதோ அவ்வாறு எவனுடைய புலன்கள் தன் வசத்தில் உள்ளனவோ அவனே யோகி, அவனே சுகம் பெற்ற மனிதன் அப்படிங்கிறார். அப்போ இளமையா இருக்கும் போதே நம்ம பிறந்ததற்கான நோக்கம், நம்ம எதுக்காக பிறந்திருக்கோம், நம்மளுடைய நோக்கம் என்ன, லட்சியம் என்ன, நம்ம அடைய வேண்டிய இலக்கு என்ன, இதையெல்லாம் நம்ம சரியா உணர்ந்து அதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிடணும். பந்த பாசங்கள்ல சிக்கி உழன்று பற்று உண்டாகி காம போகங்கள் ஈடுபட்டு மனசு கெட்டு போய் நம்ம எவ்வளவு புலனின்பங்கள்ல ஈடுபடுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய அந்த ஆன்மீகத்தை விட்டு நம்ம தூரமா போயிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அந்த புலனின்பங்கள்ல வந்து ஈடுபடக்கூடாது. அந்த மனசுக்கு பயிற்சி கொடுக்கணும். அந்த பந்த பாசங்கள்ல சிக்கிட்டோம் அப்படின்னா அதுல இருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். குருதேவர் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றாரு, இந்த உலகத்துல எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பலாப்பழம் இருக்குன்னா அதுல ரொம்ப பிசின் அதிகமா இருக்கும். அதை அப்படியே வெறும் கையால உரிச்சோம் அப்படின்னா அந்த பிசின் நல்லா அப்பிக்கும் கையில. அதே வந்து கையில எண்ணெய் பூசி நல்லா எண்ணெய் தடவி அப்புறம் நம்ம உரிச்சோம்னா அந்த பிசின் கையில ஒட்டாது. இந்த உலகத்துல எல்லாருமே துறவி ஆகணும் அப்படின்னா முடியாது. யாருக்கு என்ன வாய்க்கப்பட்டிருக்குதோ விதிக்கப்பட்டிருக்குதோ அதுதான் நடக்கும். ஆனா அந்த பற்றின்மைன்னு ஒண்ணு இருக்கு. பற்று இல்லாம வாழ்ந்து அதுல சிக்காம அந்த கர்ம யோகத்தில் ஈடுபடுறதுதான் அதுல ஒட்டாம வெளியே வர்றதுக்கான சிறந்த வழி. பலாப்பழத்தை சாப்பிடலாம், ஆனா பிசின் ஒட்டாம. இந்த உலகத்திலே வாழணும், வாழ்ந்துதான் ஆகணும், ஆனா அதுல ஒட்டக்கூடாது, அதுல பற்று வைக்கக்கூடாது. அதுதான் ஒரு அற்புதமான கலை. இந்த உலகத்துல வாழக்கூடிய ஒரு கலைன்னா அதுதான் வாழும் கலை. இன்னொரு உபதேசத்துல குருதேவர் சொல்றாரு, எப்படி இந்த சின்ன பசங்கள்லாம் வந்து இந்த கோடிக்கம்பத்தை எல்லாம் பிடிச்சிட்டு அப்படியே சுத்தி விளையாடுவாங்க, அதை வச்சு அப்படியே கிருகிருன்னு சுத்துவாங்க. அவங்க ஏன் விழறது இல்லை அப்படின்னா அந்த கொடி கம்பத்தை கெட்டியா பிடிச்சிருக்கிறது தாங்க. இந்த மாதிரி முதல்ல ஆத்ம ஞானம் அடையும். அந்த ஆத்ம ஞானம் அப்படிங்கிற இறைவனை நம்ம கெட்டியா பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா அப்புறம் நம்ம கீழே விழுக மாட்டோம். நம்ம இந்த உலக வாழ்க்கையில் ஈடுபட்டாலும் அதுல பற்று உண்டாகாது. அந்த கொடி கம்பத்தை பிடிக்காம சுத்தினா அவன் தலை சுத்தி கீழே விழுந்திருப்பான். இதுதான் நடக்குது. நம்ம முதல்ல இறைவனை சரணாகதி அடையணும், ஞானம் அடையணும். அதுக்கப்புறம் இந்த உலக வாழ்க்கையில் ஈடுபட்டாலும் எந்த ஆபத்தும் நேராது. இல்லை அப்படின்னா தலை சுத்தி கீழே விழுகிற மாதிரிதான் இந்த உலகத்துல நம்ம மாட்டிக்குவோம், அல்லல் படுவோம். அப்போ ஏற்கனவே நான் எழுதின ஒரு கவிதை கூட இருக்கு, நம்ம சேனல்லே வெளியிட்டிருக்கோம். அந்த பட்டாம்பூச்சி அப்படிங்கிற அந்த பாடல்ல நம்ம அழகா சொல்லியிருக்கோம். அந்த கவிதையில முழுசா தெரிஞ்சா சொல்லு. நான் என்பது ஊனுடம்பல்ல உள்ளுரைபவனின் உரை. நான் என்பது ஊனுடம்பல்ல உள்ளுரைபவனின் உரை. மாயச் சிலந்தி வலையினில் சிக்குண்டு எனக்கு நானே இட்ட சிறை. மாயச் சிலந்தி வலையினில் சிக்குண்டு எனக்கு நானே இட்ட சிறை.
பட்டுக்கூட்டில் நடைபட்டு பட்டுப்புழுவாய் இறப்பேனா, பட்டுக்கூட்டில் நடைபட்டு பட்டுப்புழுவாய் இறப்பேனா, பட்டுக்கூட்டை பட்டன உடைத்து பட்டாம்பூச்சியாய் பறப்பேனா, பட்டுக்கூட்டை பட்டன உடைத்து பட்டாம்பூச்சியாய் பறப்பேனா. பஞ்சபூத கூடு இது பரமன் நுரையும் வீடு, பஞ்சபூத கூடு இது பரமன் நுரையும் வீடு. வீடு பேரடைவது உன் பேரு, ஆன்ம ஒளினில் தொடர்ந்து நீ முன்னேறு. வீடு பேரடைவது உன் பேரு, ஆன்ம ஒளினில் தொடர்ந்து நீ முன்னேறு. இப்படிதான் நம்ம பட்டுப்பூச்சி எப்படி அந்த பட்டுப்புழு அந்த கூட்டுக்குள்ள அடப்பட்டு அங்கேயே இறந்துருதோ, அந்த மாதிரி தான் நாமும் இந்த உலகியல் வாழ்க்கையில வெளிவர முடியாம அதிலே சிக்கி திரும்ப திரும்ப பிறந்து இறந்து அந்த பட்டுப்புழு இறக்குற மாதிரியே நம்ம வெளியேற முடியாம இறந்துடுறோம். அதாவது ஞானமே அடையாம இருக்கும். பட்டுக்கூட்டை பட்டென உடைத்து பட்டாம்பூச்சியாய் பறப்பேனா. அந்த பட்டுப்புழு அந்த பட்டுக்கூட்டை உடைச்சு வெளியே வரும்போதுதான் அது பட்டாம்பூச்சியா சுதந்திரமா சிறகரிச்சு பறக்கு. அப்ப இந்த உலகியல் வாழ்க்கையிலிருந்து நம்ம விடுபடணும்னா அந்த சின்ன வயசுலயே இந்த புலன்களை எல்லாம் கடந்து வென்று அந்த ஆத்மாவை உணர்ந்து பிரம்மஞானம் அடையிறது தான் ஆனந்த வாழ்க்கை. இல்லை அப்படின்னா இப்படியே பிறப்பு இறப்பு, பகவத்கீதையில சொன்ன மாதிரி இந்த உடலுக்கு பிறப்பு இறப்பு மூப்பு வியாதி துக்கம் இதை ஏதாவது திரும்ப திரும்ப வரும். இது வயதானாலும் நம்மளை விட்டு போகாது, மாறாது. உடல் தளர்ந்து விட்டது. ஏன்னா நம்ம பார்க்குறோம், எத்தனை வயசானாலும் அவங்களுடைய ஆசா பாசங்கள் ஆசைகள் இச்சைகள் எதுவுமே போகிறது இல்லை. அது அப்படியே தான் இருக்கு. என்ன உலகத்தை சுற்றி அப்படிதான் நடக்குது. எத்தனை ஆசைகள், எத்தனை பதவி ஆசை, எத்தனை புகழ் ஆசை, எத்தனை போட்டி பொறாமைகள். இப்போ இதுல இருந்தெல்லாம் விடுபடணும்னா இங்க அஷ்டாமலகர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? ஆமா, உடல் அப்படிதான் ஆகும், அதோட இயல்பு. உடல் தளரும், தலை நரைக்கும், இதெல்லாம் இயல்பு தானே. வாயில பல்லு எல்லாம் போகும், பல்லு விழுந்துடும், வயசான கோலை ஒன்று தானே நடப்பாங்க. அப்படின்னா கடைசியில வர்ற அந்த வரி தான் முக்கியம். என்றாலும் ஆசை கூட்டத்தை விடவில்லை. நம்ம இந்த நிலை அடையிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிருக்கணும்? அந்த ஆசைகளை நம்ம விட்டுருக்கணும், பற்று விட்டு இருக்கணும், பற்று அறுத்து இருக்கணும். இதுல இருந்துல விடுபட்டால் ஒழிய இப்படி எல்லாம் இந்த நிலைமை ஏற்பட்டாலும் ஆசையினை விடலைனா நீ பிறந்ததுக்கான அர்த்தமே இல்லை. அந்த பையன் அந்த டுக்ரிங்கரனே வேத வியாகரண தாது பாடம் அந்த மந்திரங்கள் உச்சரிச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. பிரயோஜனம் இல்லாத வேலைகளை செய்யக்கூடாது. ஆத்ம ஞானம் அடையிறது தான், அதாவது கீதையில பகவான் சொல்ற மாதிரி கிருதகிருத்தியன், இந்த உலகத்தில் செய்ய வேண்டியதை செய்தவன் அப்படிங்கிற அந்த நிலையை அடையிறது தான் ஒரு மனித பிறவியின் அது குறிக்கோளா இருக்கும், லட்சியமா இருக்கும். அதுதான் இங்க ஜெகத்குரு ஆதிசங்கருடைய சீடர் அஸ்தாமலகர் இங்க வலியுறுத்துறாரு. குருதேவர் கூட அழகா சொல்லியிருப்பார் ஒரு கதையில. அதாவது பேரன் ஹரிசன், அந்த வயசான ஒரு முதியவர் மரணப்படுக்கையில கிடப்பாரு. அவரை சுத்தி எல்லாரும், அவருடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் சுத்தி நின்று அந்த வயசான காலத்துல எல்லாம் அந்த வாயில துளசி நீர் ஊத்துறது, பால் ஊத்துறது இதெல்லாம் செய்வாங்க. அப்ப அப்படியே அவருக்கு நினைவு வரும்போது அப்படியே பாக்குறாரு, என்னோட பெரிய பொண்ணு எங்க அப்படிங்கிறாரு. அப்பா இங்க இருக்கேன். ரெண்டாவது பொண்ணு எங்க? அப்பா இருக்கேன்ப்பா. பையன் எங்க? அப்பா இங்கதான்ப்பா இருக்கேன். பேரன் ஹரிசன் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லி, அப்புறம் பேரன் எங்கேயோ விளையாண்டு இருந்த பேரனை கூட்டிட்டு தாத்தாவை பாரு, தாத்தா கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரனை கூட்டிட்டு முன்னாடி நிறுத்துறாங்க. ஓ, எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? சரி, எல்லாரும் இங்க இருக்கீங்க, கடை யார் பாத்துக்கிறது அப்படின்னாராம். என்ன, அவரே மரணப்படுக்கையில் இருக்கிறாரு.
கடை பற்றி அவருக்கு கவலை. கடை யார் பார்த்துக்குறா? எல்லாம் இங்கே இருக்கீங்களே. அவர் வயசான காலத்திலேயே அந்த சரியான ஆன்மீக பயிற்சி மேற்கொண்டு அவர் ஞானம் அடைஞ்சிருந்தாருன்னா அந்த மனசுல இறைவனை நினைச்சிட்டு ராமா கிருஷ்ணான்ட்டு அந்த இறைவனை, ஏன்னா கீதையில பகவான் அதான் சொல்றாரு, மரண காலத்தில் எவன் ஒருவன் எதை நினைத்து கொண்டு இந்த உடலை விடுகிறானோ அதன் விளைவாக அவன் அதே நிலையை அடைகிறான். ஏன்னா அந்த மரண காலத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு அடுத்த பிறவியை நிச்சயம், அடுத்த பிறவிக்கு வித்துடுது. அதனால அந்த மரண காலத்துல இறைவனை நினைக்கணும்னா அது திடீர்னு அப்படியெல்லாம் கடைசி காலத்துல நினைக்க முடியாது. கடைசியில் அந்த பேரன் ஹரிசன் எங்க இருக்கிறான்? ஏன்னா அவர் குடும்பத்தை தான் அதிகமா நினைச்சிட்டு இருந்தாரு, நேசிச்சாரு, பற்று வச்சாரு, பாசம் வச்சாரு. அதன் விளைவுதான் அந்த பேரன் ஹரிசன் எங்க, எல்லாரும் எங்க, அவங்க வந்துட்டாங்களா, இவங்க வந்துட்டாங்களா. ஆனா கடைசியில இறைவன் அவர் நினைக்கலையே. அப்ப இறைவனை கடைசி காலத்துல நினைக்கணும், அவரை நினைச்சிட்டே உயிர் விடணும் அப்படின்னா அதுக்கு சிறு வயசுல இருந்தே செய்யக்கூடிய அந்த பக்தி, ஆன்மீக பயிற்சி, அந்த ஆத்ம தியானம், இதெல்லாம் தான் உதவு மொழிய. அந்த பந்த பாசம் என்னைக்குமே இறுதி காலத்துல அது நம்மளுக்கு பிறவிக்கு தான் வித்திடும், முக்திக்கு வழி வகுக்காது அப்படிங்கிறது தான் குருதேவருடைய இந்த கதை மூலமா நம்ம அறிய வர்றோம், உணர்றோம். இதை நம்ம சரியா உணர்ந்து இளமை இருக்கும் போதே, புலன்கள் வலிமையா இருக்கும் போதே ஆத்ம ஞானம் அடையிறது தான் சரியானது அப்படிங்கிறத உணர்ந்து அந்த சரியான ஒரு சத்குருவை சரணாகதி அடைஞ்சு அந்த மோட்சத்திற்கான வழிவகைகளை தேடிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பாடலுடைய கருத்து. இதோட இன்றைய சமய வகுப்பு சத்சங்கம் நிறைவடையுது. அடுத்த சமய வகுப்பு சத்சங்கத்தில் அடுத்த பாடலுடன் சந்திப்போம். சர்வே பவந்து சுகினஹ, சர்வே சந்து நிராமய, சர்வே பத்ராணி பஷ்யந்து, மா கச்சி துக்கபாத் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.